நேத்து சீமான் அண்ணன் ஒரு கேள்வி கேட்டாரு. சட்ட ஒழுங்கு எங்கேயா போயிட்டு இருக்குது அப்படின்னு பத்திரிகையாளர் பார்த்து ஒரு நறுக்குன்னு ஒரு கேள்வி கேட்டாரு. அதுக்கு தகுந்தாற் போல தமிழ்நாட்டுல பல சம்பவங்கள் நடந்திருக்கு. அதை பத்தி தான் ஒவ்வொன்றா பேச போறோம். உண்மையிலுமே இது எல்லாத்தையும் கேள்விப்பட்டீங்கன்னா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் சட்ட ஒழுங்கு எங்கேயோ போயிட்டு இருக்குது. நாம மட்டும்தான் இங்க இருக்கிறோம் அப்படின்னு தெரிய வரும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். ஏன்னா நீங்க ஒரு போராளி, நானும் ஒரு போராளி. ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்ப நீ யூடியூப்ல எத்தனையோ வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் தாண்டி நம்ம சேனலுக்கு வந்து இந்த வீடியோவை பார்க்கணும் அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்களா? அப்போ சமூக அக்கறை உங்களுக்கு கண்டிப்பா மனசுக்குள்ள ஒரு ஓரத்துல இருக்குது. ஆனா அதை வெளிப்படுத்த தெரியாம, உங்களுக்கு சப்போர்ட் இல்லாம, அது மாதிரி விஷயங்கள் எங்க இருக்குதோ தேடி பிடிச்சி நீங்க போய் பாக்குறீங்க. உண்மையிலுமே அதை வச்சுதான் சொல்றேன். நீங்க ஒரு போராளி, போராளிகள். அதே மாதிரி நானும் இந்த விஷயத்தை எங்க போய் கன்வே பண்ணணும்னு தெரியாம தான் இதை நேரா நான் உங்ககிட்ட வந்து சொல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகிட்டு இருக்குது. இது நானும் சரி, நீங்களும் சரி, இதெல்லாம் சேர்ந்து போராடினாதான், சேர்ந்து போராடி பல பேருக்கு, அதாவது தெரியாத எத்தனையோ நம்மளை சேர்ந்தவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு இதுல வந்து வியூஸ் அப்படிங்கிற ஒரு மேட்டர் இல்லாம நாம இந்த விஷயத்தை வெளி உலகுக்கு தெரிவிக்கணும். ஏன்னா இப்போ வந்து நான் ஏற்கனவே நிறைய வீடியோ சொல்லிக்கிறேன். வீடியோ சேனல் ஆரம்பிங்க அப்படின்னு ஏன் சொன்னேன் அப்படின்னா, நீங்க ஒரு சேனல் ஆரம்பிச்சு ஒரு விஷயத்தை சொல்றீங்கன்னா, ஒரு 5 வியூஸ் போகுது அப்படின்னா 5 பேர் பார்த்துட்டாங்க கம்ப்ளீட்டா. ஆனா அந்த 5 வியூஸ்க்காக நீங்க மனசு சோர்ந்துடாம வீடியோ போட்டுட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா 5 பேர் பார்த்துட்டாங்கல்ல, அந்த விஷயம் 5 பேருக்கு தெரிஞ்சிச்சுல. நீங்க ஒரு சேனல் ஆரம்பிக்கிறீங்க, நீங்க ஒரு 5 பேர் காட்டுறீங்கல்ல, இன்னொருத்தர் ஆரம்பிக்கிற 5 பேர், இப்ப மொத்தமா பாத்தீங்கன்னா 15 பேர்கிட்ட நம்ம வீடியோ போய் சேர்ந்துருச்சு. வியூஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக, இல்ல யூடியூப்ல பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு விஷயத்துக்காக சேனல் ஆரம்பிக்காதீங்க. ஒரு சமூக அக்கறையோட இருங்க அப்படின்னு மட்டும்தான் நான் ஏற்கனவே சொன்னேன். சேனல் ஆரம்பிங்க. முடிஞ்ச நம்ம சேனல்ல வந்து இந்த சேனல் ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொமோட் பண்ணுவோம். அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அதாவது காஸ்ட்ங்கிறதே இங்க விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இங்க கிடையாது. இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் அவங்கள ப்ரொமோட் பண்ணுவோம். நம்மள சமூகத்தில் நடக்கிற அவலங்களை எடுத்து சொல்லணும். சீமான் அண்ணனுக்கு சப்போர்ட்டாகவும் தளபதி விஜய்க்கும் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த சேனலோட முக்கியமான நோக்கமா இருக்கு. இப்போ ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நீங்களும் ஒரு போராளி, நானும் ஒரு போராளி. அந்த விஷயத்துக்காக மட்டும்தான். ஏன்னா நாம எல்லாம் கூடி இருக்கிறது இங்க தான். நான் ஏற்கனவே சொன்னல, எத்தனை விஷயங்கள் உங்களுக்கு வந்து கண்ணில் படுது. அதை தாண்டி நம்ம இந்த சேனலுக்கு வரோம். இந்த சேனல் மட்டும் கிடையாது, எந்த பொலிட்டிக்கலா எங்க நடக்குது, என்ன நியூஸ் நடக்குது அப்படின்னு ஒரு சமூக அக்கறையோட பாக்குறீங்க பாத்தீங்களா? அங்கதாங்க நீங்க நிக்கிறீங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய நன்றிகள் சொல்லியிருக்கேன். ஏன்னா வீடியோ போட்ட உடனேயுமே நீங்க வந்து 10 பேரோ 15 பேரோ 100 பேரோ வந்து டக்குன்னு பாக்குறீங்க, நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சிருக்கீங்க. அதுக்காக உங்களுக்கு பெரிய நன்றிகள். அதோட சேர்ந்து லைக்கும், உங்களுக்கு வந்து வீடியோ பார்த்துட்டு அப்படியே சிம்பிளா போயிடலாம். ஆனா நீங்க லைக் போடுறீங்க பாத்தீங்களா? அங்கதாங்க நீங்க நிக்கிறீங்க. அங்கதான் உண்மையில நிக்கிறீங்க. அதுக்காக தான் பெரிய பெரிய தேங்க்ஸ். அதே மாதிரி இப்போ புதுசா இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மறக்காம இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிருங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனையும் அழுத்தி விட்டுருங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ள போலாம். சீமான் அண்ணன் ஏற்கனவே சொன்ன மாதிரி சமூகத்துல நடக்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்து அவர் வெந்து போய் நொந்து போய் அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. சட்ட ஒழுங்கு எங்கேயா போகுது அப்படின்ட்டு. உதாரணத்துக்கு இப்போ சமீபத்தில் நடந்துச்சுல்ல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு டிஎஸ்பி வந்து வன்கொடுமை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நடந்து அந்த வன்கொடுமை சட்டத்தில் அவங்க கம்ப்ளைண்ட் வந்திருக்குது. அதை அவங்களை அரெஸ்ட் பண்ணி அப்படியே கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ ஷார்ட்டா சொல்லிடுறேன். வன்கொடுமை சட்டத்தில் கூட்டிட்டு வந்து அந்த டிஎஸ்பி வந்து தப்பி ஓடுறாரு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் வந்து விஜய் வந்து திருச்சியில வந்து அதாவது மக்களுடன் பேச போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுக்காக அவர் வந்து கேம்பெயினுக்காக நம்ம ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவருக்கு வந்து அனுமதி மறுக்கப்படுது. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து அங்க போயிருக்காரு. அந்த தலைமை அலுவலகம், இங்க போலீஸ், இங்க டிஜிபி ஆபீஸ்க்கு அங்க போற சமயத்துல இங்க வந்து சொல்றாங்க, உண்மையா பொய்யான்னு தெரியல. அது விசாரணை போயிட்டு இருக்கு. விசிகா தலைவர் தொல் திருமணம் தூண்டுதல் பேரில் இப்படி வந்து இவங்களை தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னு சொன்னா, ஆனா அந்த விசாரணை நடக்குது. அது அவங்களோட ஆதரவாளர்களா இல்ல வேற ஒருவரா அப்படிங்கிறது இனிமேட்டு தெரியும். இப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, செங்கோட்டையன் அவர்கள் வந்து டெல்லி ஹரித்வார் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில போயிட்டு அமித்ஷா சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் அப்படி ஒண்ணு போயிட்டு இருக்கு. அது நிஜமா பொய்யான்ட்டு இன்னும் 2 நாள்ல அவர் டெல்லி ரிட்டர்ன் ஆனோடனே தெரியும். இன்னொரு விஷயம் வந்து முக்கியமா மு க ஸ்டாலின் வந்து நம்ம ஜெர்மனில லண்டன் அங்கெல்லாம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்தாருல்ல, அந்த விஷயத்துல ஒரு விஷயம் கேட்ச் பண்ணிருக்க. என்ன நடந்திருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து துண்டு சீட்டு வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும் போது, அதாவது அவர் நோட்ஸ் எடுக்கிறது தப்பு இல்லை, அவர் பேசிட்டு இருக்கும் போது இங்க நடந்துருச்சு. என்னன்னா, கேள்வி வந்து செய்தியாளர் கேட்க மறந்துட்டாங்களோ என்னமோ தெரியல, இவரே வந்து நீங்க அடுத்த கேள்வி கேட்கறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ்டா சேர்த்தி தான் நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் சட்டம் ஒழுங்கு எங்கேயே போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டாரோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஓகே, இப்ப சொன்ன விஷயத்தை டீட்டெயிலா பார்த்துருவோம். இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து அந்த டிஜிபி ஆபீஸ்க்கு முன்னாடி போயிருக்காரு. அது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பாமகவோட நிர்வாகி வந்து மா க ஸ்டாலின் அவர்கள் வந்து
குண்டு வீசி அந்த பிரச்சனை ஏற்பட்டுச்சுல்ல, உங்களுக்கு தெரியும்ல. அந்த பிரச்சனைக்கு வந்து சப்போர்ட்டா பண்றதுக்கு இவர் வந்து இங்க வந்திருக்காரு. எங்க சப்போர்ட் பண்றதுக்கு நம்ம டிஜிபி ஆஃபீஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நானும் வரேன் அப்படின்னு வரும்போது, அங்க ஒரு விஷயங்கள் நீ எப்பறம் இங்க வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குதுங்க. அந்த பிரச்சனை வந்து நீங்க வீடியோல பார்த்திருப்பீங்க. வீடியோல வந்து இவங்க தாக்குறதும் அவங்க தாக்குறதும் அப்படின்னு போது தற்காப்புக்காக இவர் எடுத்து கத்தியை மிரட்டினோடனே அவங்க பயந்துட்டு ஓடுற மாதிரி இருக்குது விஷயங்கள். இவங்க வந்து இவங்க சைடு நிக்காம, இவங்க ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நிக்காம, அந்த அடிக்க வந்தவங்களும் நிக்காம சமநிலையில் வச்சு பார்த்தீங்கன்னா, ஏன் சமநிலை வச்சு பாக்குறேன் அப்படின்னு சொல்றேன்னா, ஏற்கனவே வந்து ஒரு பக்கம் வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தான் பிரச்சனை பண்ணியிருக்காரு. சாரி, அதான் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு சேனல்ல அவங்க வந்து ஏர்போர்ட் மூர்த்தி வந்து நிறைய திருட்டு, கொலை, கொள்ளை அது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது, திருடி இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருக்கு. அவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது, அப்படி இப்படின்னு ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை சப்போர்ட் பண்றதுக்காக ஒரு பக்கம் வந்து சேனல்ல போட்டுருக்காங்க. ஈவன் அந்த சாட்டை துறைமுகங்கள் இருந்து நம்ம இவர் தம்பி சேனல் வச்சிருக்காருல்ல, அவரு வரைக்குமே எல்லாருமே இப்படி ஒரு விஷயத்த போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது ரெண்டையுமே பார்த்து மக்களும் சரி நானும் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். சரி, இப்போ எங்க அரசியல் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது? இப்ப எல்லாருமே பணத்தை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. இந்த அவல நிலை யாரால வருது? யாரால வருது? நாம நம்மளோட ஓட்டு உரிமையை கரெக்டா செலுத்தாதனால மட்டும்தான் இந்த நிலைமை வந்துட்டு இருக்கு. அதே சமயத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம ஒரு சொசைட்டில ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுல போய் அந்த இடத்த நின்று ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்து யாரு மேல தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு யாருமே முன் வரல. அங்க ஒரு பிரச்சனை நடக்குது, ஈவன் ஆக்சிடென்ட் நடந்தா கூட நாம அப்படியே கிராஸ் பண்ணி போயிடுறோம். ஒரு மனிதாபிமான அடிப்படையில் இல்லாம அப்படியே போயிட்டே இருக்கிறோம். ஸோ இந்த ஒரு விஷயங்களை பார்க்கும்போது இங்க ரெண்டு பக்கம் இல்லாம சமநிலை வச்சுதான் பார்க்கணும். அதுக்கான விசாரணை வந்து நடுவில் வந்து ஏர்போர்ட் மூர்த்தியை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. அவர் வந்து திராவிடர் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லிட்டு அவங்கள ஜாலியா போயிருக்காரு. போன உடனே உடம்பு சரியில்லாம ப்ரெஷர் அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை கொடுத்தாங்க. மாத்திரை கொடுத்தனாலதான் அவருக்கு இன்னும் மேல ஆயிடுச்சு அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லிட்டு இருக்காங்க. அதனோட உண்மைத்தன்மை விரைவில் வெளிவரும் அப்படிங்கிறது மட்டும் தெரியும். அந்த வெளி வந்தா மட்டும்தான் நம்மளால என்ன நடந்துச்சு அப்படின்னு உறுதிக்க முடியும். ஆனா நான் சொல்றது என்னன்னா, இப்ப இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்குல்ல, இது ஏன் வந்து நம்மளோட அலுவலகத்துக்கு முன்னாடியே காவல் அலுவலகம் இந்த டிஜிபி ஆபீஸ்க்கு முன்னாடியே நடக்குதுல்ல, ஏன் அந்த போலீஸ்க்கு வந்து தடுக்கல அப்படிங்கிற கேள்வி வந்து மக்கள் மனசுல இருக்குது. இப்போ அவங்களுக்கே அப்படி பிரச்சனை இருக்குதுன்னா நாம வந்து அங்க நடந்திருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வருது. இதுக்கான பதில் நாம தான் நம்மளுக்கான அடுத்த முன்னெடுப்புகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ரெண்டாவது வந்து நம்ம வன்கொடுமை சட்டத்துல வந்து டிஎஸ்பி வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க. உடனே வந்து வண்டி போயிட்டே இருந்திருக்குது. அங்க போன உடனே கொஞ்சம் தப்பி ஓடி இருக்காரு. தப்பி ஓடனே எல்லாருமே வந்து என்ன இப்படி ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு சாயிரண்ணா அப்படி இப்படின்னு அலற, அப்படியே போலீஸ் எல்லாம் பின்னாடியே போய் துரத்துறாங்க. அப்படி இப்படின்னு பார்த்தா கிடைக்கல. சரி ரைட்டு, அந்த வீடியோ வந்துட்டு அப்படியே ஃபிளாஷ் ஆகி போயிருச்சு. ஆனா இப்ப சடனா வந்து ஒரு வீடியோ வந்திருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவரு கழிவறைக்கு போயிருக்காருங்க, அவசரமா வந்திருக்கு, போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் தானாவே வந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க, இது எந்த விதத்துல நம்ம எடுத்துக்கலாம் சொல்லுங்க? போலீஸ் சூழ்ந்து அவரை கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. நான் வந்து ஒரு கழிவறைக்கு போறேன் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. ஈவன் அவரே ஒரு காவல்துறை அதிகாரி தான். அவரு வந்து இப்படி தப்பி ஓடினார் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை அண்ணன் சொல்றாங்க. அவரு வந்து மறுபடியும் தாமாகவே முன் வந்தார் அப்படிங்கிறது இந்த இடைப்பட்ட நேரத்துல என்ன நடந்துச்சு, யாரு இது செய்ய சொல்லி தூண்டுனா அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் பெரிய கொஸ்டின் மார்க். சட்டம் ஒழுங்கு அண்ணன் சீமான் சொன்ன மாதிரி சட்டம் ஒழுங்கு எங்கே போகிறது? காவல்துறை அதிகாரிக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குதோ, நம்ம தப்பி ஓடிட்டு இந்த பிரச்சனை வந்து இந்த கேஸ் வந்து ஒண்ணுமில்ல பண்ணிடலாம் அப்படின்னு அவரு நினைச்சாரா? அதே மாதிரி அங்க போயிட்டு ஓகே இது ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்தாரா அப்படிங்கிற பல சந்தேகங்கள் வந்திருக்குது. ஸோ இது ஒரு பக்கம் வந்து நம்ம சட்டம் ஒழுங்கு எங்கே போகுது அப்படின்னு கேட்கிற கேள்வி வந்திருக்கு. ரெண்டாவது, இங்க தாவேக தலைவர் வந்து விஜய் வந்து மக்களை சந்திக்கலன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல, இப்போ வந்து அவர் மக்களை சந்திக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாரு சுற்றுப்பயணம். ஏன்னா அவர் சினிமா ஷூட்டிங்ல இருந்தாரு, இடையில வந்து மாநாடு அப்படி இருந்தாரு. இப்ப மக்களை நேரா சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் போட்டுட்டு வந்தாருல, நானே வரேன் அப்படின்ட்டு வந்துட்டாரு. இப்போ வந்த உடனே அங்க திருச்சியில வந்து சில இடத்துல வந்து குறிப்பிட்டு நான் இந்த இடத்துல பிரச்சாரம் பண்ண போறேன், இந்த இடத்துல பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசினார்ல. ஒரு ஜனநாயகத்துல ஒரு மனுஷன் பேசுறதுக்கு உரிமை கண்டிப்பா இருக்குது. அது அந்த வகையில தான் நானும் பேசிட்டு இருக்கேன், அந்த வகையில தான் நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த வகையில தான் நீங்களே ஏதோ ஒரு இடத்துல ஒரு டீ கடையிலயோ இல்ல ஒரு பொதுவான இடத்துலயோ நீங்க ஒரு வார்த்தையை விட்டுருப்பீங்க. அந்த வார்த்தை உரிமை, அதாவது பேச்சு உரிமை அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல ஏன் இந்தியா ஃபுல்லாவே இருக்கு. அது யாரு வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம். அப்படிப்பட்ட உரிமையை இவர் கேட்கிறாரு. ஆமாப்பா, நான் மக்களை சந்திக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்கோர்ஸ் நம்ம வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து நான் பர்மிஷன் கேட்கணும். அங்க வந்து சட்டம் உங்களுக்கு அதாவது அங்க சீர்குலைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இவங்க சட்டம் நடவடிக்கையில அதை போயிட்டு எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. அவங்க நியாயப்படி கொடுக்கணும் தானே.
ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த தலைவர்கள் ஸ்டாலின் வந்து உதயநிதி ஸ்டாலின் அப்புறம் வந்து பிரேமநாத் விஜயகாந்த், எடப்பாடி பழனிசாமி எல்லாமே அந்த இடத்த வந்து சுற்றுப்பயணம் வந்து அந்த இடத்த கூட்டம் கூடுது, அதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு ஒரு பர்மிஷன் கொடுத்தா ப்ராப்பரா கொண்டு போயிருக்காங்க. ஏன் விஜய் வரும்போது மட்டும் அங்க சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு எப்படி அவ்வளவு பெரிய கூட்டம் வந்து கூடுனாலுமே உங்களால ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியாது? அப்ப சமூக விரோதிகள் இதுக்குள்ள மிக்ஸ் ஆயிருவாங்களா, இல்ல சமூக விரோதிகள் வேற யாராவது அனுப்பி விடுவாங்களா, என்னதான் பிரச்சனை அப்படின்னு தான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காவே இங்க இருந்துகிட்டு இருக்கு. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஓகே நாங்க எல்லாமே வந்து ப்ராப்பரான வழியில தான் கொடுத்துருக்குறோம், அதை மீறி வந்து எங்களை ஏன் ஒரு பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்க முன் வச்சிருக்கிறாங்க. எனிவே அவங்களுக்கு வந்து நேற்று வந்து வீடியோலையும் சரி இவரு ஆனந்த் அவருக்கு புஷ் ஆனந்தும் சரி அவர் வந்து கொடுத்துருக்காரு, ஓகே நாங்க இந்த இடத்துல இவ்வளவு மணி நேரத்துல இந்த நிமிஷத்துல நாங்க பேசுறோம், அதனால எங்களுக்கு இந்த பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலா ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்குது காவல்துறை அதிகாரிகிட்ட. அவங்க எல்லாம் பேசிட்டாங்க, ஓகே இதெல்லாம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது ஏன் இவ்வளவு ஒரு கட்டமைப்பு கொண்டு வராங்க இங்க விஷயத்தை, ஏன் இப்படி வந்து இவ்வளவு மற்றவங்களுக்கு இல்லாத தாவக தலைவர் விஜய்க்கு வந்திருக்குது அப்படின்னு வந்து நாம சிந்திக்கணும், அதை பத்தி யோசிக்கணும். ஓகே இப்போ அடுத்த விஷயத்துக்கு போவோம். சரி, இவ்வளவு வந்து சமூக அவலங்கள், அது இவ்வளவு ஒரு பர்மிஷன், ஒரு நாட்டுல நம்மளோட பேச்சுரிமை இல்லாத இடத்துலயா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள் இது மாதிரிலாம் வருது இல்ல. இதை தாண்டி இது எல்லாத்தையும் வழி நடத்தின தலைவர்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளிநாட்டு பயணம் போயிட்டு அங்க முதலீடு வைத்து 15,000 கோடிக்கணக்கான முதலீடுகள் வந்து வாங்கிட்டு நம்ம இங்க வந்திருக்காரு. இப்ப ரிட்டர்ன் ஆகி நேற்று வந்திருக்காரு. எல்லாம் தடபுடலா வந்து வரவேற்பெல்லாம் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ அங்க என்ன நடந்திருக்குன்னா ஒரு கேள்வி, இப்ப நேச்சுரலா வந்து போயிட்டு வந்தீங்களே என்ன அங்க நடந்துச்சு என்ன அப்படின்னு வந்து கேள்வியாளர்கள் பிரஸ் மீட்ல அதெல்லாம் கேட்கறது வழக்கம். ஆனா இவரு வந்து கேள்வி கேட்காமையே அடுத்து நீங்க என்ன கேள்வி கேட்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பாருங்களேன். அதே போலதான் கேட்கிற அடுத்த கேள்வி பதில் என்னன்னா, இது மாதிரி வந்து விஷயங்கள்ல வந்து அவரே வந்து கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்லிக்கிறாரு. அப்போ இதனோட நோக்கம் என்னன்னு தெரியுது உங்களுக்கு? அதாவது அவரே கேள்வி கேட்பாரு, அவரே பதில் சொல்லிருக்காரு, அப்புறம் எதுக்கு பிரஸ் மீட்? சோ இப்போ வந்து அப்போ இதுல மக்களோட சந்தைகளும் கமெண்ட்ஸ்லயும் போய் பாத்தீங்கன்னா, இவர் என்னையா பண்றாரு, இவருக்கு ஒரு சீட்டு கொடுத்துறாங்க அது வழியா தான் இவர் பண்ணிட்டு இருக்காரா? நமக்கு தேவையான தலைவன் வந்து சுயமா சிந்திக்கணும், சுயமா வந்து மக்கள்கிட்ட பேசணும், சுயமா முடிவெடுக்கணும். ஒரு தலைவன், ஒற்றை தலைவன், அவரை நம்பிதான் இந்த தமிழ்நாடே இருக்கணும் அப்படிங்கிறதான் காலங்காலமா வந்துகிட்டு இருக்கு. ஏன் மு கருணாநிதி அவர்கள் இருந்தது, ஜெயலலிதா அம்மையார் இருந்தது, எம்ஜிஆர் அவர்கள் இருந்தது, இது மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது. ஈவன் எடப்பாடி பழனிசாமி இபிஎஸும் ஓபிஎஸும் இருக்கும்போது கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களும் என்ன சொன்னார், ஒற்றை தலைமை மட்டும்தான் ஒரு ஜனநாயகத்தை நல்லா வழிநடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெளிவா சொல்லியிருந்ததுனாலதான் பிரச்சனையாகி நம்ம இபிஎஸ் வந்து வந்தாரு, ஓபிஎஸ் வந்து பிரிஞ்சு போயிட்டாரு. அது மாதிரி பிரச்சனைகளா இருந்தது. ஒற்றை தலைமை முடிவு எடுக்கணும். அந்த ஒற்றை தலைமையும் தெளிவான முடிவா இருக்கணும். அந்த தெளிவான முடிவு எங்கிருந்து வரும்? மனசுலையும் மூளையிலையும் நல்ல அறிவு வளர்ந்து இருந்தா மட்டும்தான். அதாவது என்ன சொல்றேன்னா, நிறைய படிச்சு மக்களை படிச்சிருக்கணும். முக்கியமா அரசியல் வந்து கத்துக்கிறீங்களோ இல்ல அரசியல் வழி நடத்துறீங்களோ, அரசியல் தலைவர்களோ மக்களை படிச்சிருக்கணும். மக்களை ஏன் படிக்கணும் அப்படின்னா, மக்களுக்கான சேவை செய்ய மட்டும்தான் அரசியல். அந்த அரசியல்ல மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது ஒவ்வொரு நிமிஷத்துலையும் ஒவ்வொரு மணி நேரத்திலையும் மாறக்கூடிய விஷயங்கள். அதாவது ஒரு மணி நேரத்துல ஒரு விஷயம் வந்து சொசைட்டில ஒரு பிரச்சனை, மர்டரோ இல்ல கற்பழிப்போ இல்ல வந்து திருட்டோ இது நடக்குது அப்படின்னா அந்த சமயத்துல துரிதமா நடந்து அந்த இடத்த விசாரணையை மேற்கொண்டு, ஏன் தானே முன் வந்து அந்த விசாரணையை எடுத்து அது மாதிரி பிரச்சனை என்ன நடந்திருக்கோம்னு ஸ்பாட்ல இருந்து மினிஸ்டர்ஸ், இங்க வந்து சிஎம்ல இருந்து மினிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து அந்த ஸ்பாட்ல இருந்து அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்கணும். அது தீர்வு கொடுத்தா மட்டும்தான் அந்த ஜனநாயகம் கட்டமைப்பும் சரியா அது அம்சமா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஆனா இங்க இப்படி பார்த்து இப்படி எல்லாம் இருக்குது, இப்படி பண்ணிட்டு இப்படி எழுதி கொடுத்து பண்றாங்கன்னா, அப்போ வந்து வேற யாரோ எழுதி கொடுத்து படிக்கணும்னு சந்தேகம் வருதே இல்லையா? அப்போ நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இவர் நேரா போய் எப்படி நிப்பாரு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. நேரம்னா ஓகே, அடுத்து இங்க ஒரு கமெண்ட்ஸ் வரணும், அவங்க வந்து வந்தவர் தான் நான் போய் அந்த இடத்துல நிற்பேன், அப்புறம் பின்னாடி இருந்துட்டு யாரோ சொல்லணும், அதுக்கப்புறம் தான் கீழே ஓகே அடுத்து வந்து நான் அவங்க கிட்ட பேசணும், ஓகே என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதா மக்கள் மனசுல இருந்துகிட்டு இருக்கு. அதை வழியா தான் அந்த கமெண்ட்ஸ், அந்த வீடியோக்கு கீழே போச்சுன்னா அத்தனை கமெண்ட்ஸ் இது மாதிரி தான் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதை கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா, அதிமுகவில் வந்து ஒரு சலசலப்பு வந்திருக்கு. அந்த சலசலப்புல பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் இருக்காருல்ல, செங்கோட்டையன் வந்து இப்போ இபிஎஸ் அவர்கள் வந்து கட்சியுள்ள இருந்து அனுப்பிச்சு விட்டாரு. ஏன் அனுப்பிச்சு விட்டாரு அப்படிங்கிறது உங்களுக்கு நாடஞ்ச விஷயம். அந்த விஷயம் வந்து அவர் தன்னிச்சையா செயல்பட்டாரு. அப்புறம் டெல்லிக்கு வந்து அவரே போய் பேசுகிறாரு. தலைமை நான் இருக்கும்போது, பொதுச்செயலர் நான் இருக்கும்போது எங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும் அப்படின்ட்டு. அதை தாண்டி அவரே வந்து தன்னிச்சையா செயல்பட்டு அவர் வந்து நான் 10 நாளுக்குள்ள கெடு விதிக்கிறேன், நீ வந்து இந்த 10 நாளுக்குள்ள வந்து விஷயத்த சொல்லு, பிரிஞ்சு போனீங்க எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு கேள்வி கேட்க, உடனே இபிஎஸ் அவர்கள் வந்து என்னங்க அது இப்படி இவரெல்லாம் பேசிட்டு இருக்கான், அவனுக்கு சுத்தி இருந்தோடனே தூக்கிரு,
ஏன் நாம வந்து பொதுச் செயலாளர் இருக்குதான் எவ்வளவு பிரச்சனையை தாண்டி இவ்வளவு ஒரு இந்த அதிமுக வந்து உடைக்காம வச்சுக்கிட்டு இருக்கேன், திடீர்னு வந்துட்டு 10 நாள் கெடு கொடுத்து போனீங்களா வர சொல்லணும்னா அப்ப நான் யாரு அப்படிங்கிற மாதிரி மனசுல நினைச்சாரோ என்னவோ தெரியல. ஆனா உடனே வந்து அவரை நீக்கணும்னுமே அவர் மறுபடியும் நேர்த்து இருந்துக்கிட்டு நான் வந்து ஜாலியா தாங்க இருக்கிறேன், நான் வந்து கோயிலுக்கு வந்து போறேன், எனக்கு நான் புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கார்ல போகும்னு சொல்லிட்டு பார்த்தா விஷயங்கள் வெளியே வருது. அவர் நேரா போய் டெல்லி வந்து அமித்ஷா சந்திக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு வந்துட்டு இருக்கு. அது உண்மைத்தன்மை தெரியல. அது ஒரு ஊர்ஜிகரம் அடிப்பதில் மட்டும்தான் நான் பேசிட்டு இருக்கோம். ஸோ அங்க ஒரு 2 நாள்ல வந்து அமித்ஷா வந்து என்ன ரியாக்ட் பண்றாரு, டெல்லியில இருந்து இங்க என்ன பண்ணுது, நம்மளோட அரசியல் களத்துல இபிஎஸ் அவர்கள் வந்து என்ன மாறுபடுறாரு அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னும் 2 நாள் தெரியும். அப்போ வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து அங்க பயணப்பட்டார்ல ஹரித்வார் பயணத்துல, அதனோட ரிசல்ட் தெரிய வரும். ஸோ ஒட்டுமொத்தமா இவ்வளவு நேர விஷயத்த நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கோம்ல, இந்த ஒட்டுமொத்த விஷயம் அவர் 2 லைன்ல சீமான் அவர்கள் சொல்லிட்டு சட்டம் ஒழுங்கு எங்கே போகிறது, இப்ப தெரியுதா சட்டம் ஒழுங்கு எங்கே போயிட்டு இருக்குன்னு. சட்டம் ஒழுங்கு போற நம்ம அதிகாரிகளும் இது மாதிரி விஷயங்கள் இங்க எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. கண்கூட வந்து ஏன் காவல்துறை அதிகாரியே அந்த ஏர்போர்ட் மூர்த்தி வந்து அந்த அடிக்கும் போது இல்ல அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கும் போது பின்னாடி இருந்துகிட்டு தடுக்கிற மாதிரி இப்படி போயிட்டு இருக்கா. அப்போ அவங்க வந்து காவல்துறை அதிகாரிகளும் சரி அரசாங்க அதிகாரிகளும் சரி இது மாதிரி விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் மக்களாகிய நாமளே இது பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இதை தாண்டி நம்மளை வழிநடத்துற நம்மளை வந்து நமக்கு தலைவனாகி இருக்கிற இத்தனை அரசியல் தலைவர்களும் அவங்களுக்குள்ள ஒரு சதுரங்க வேட்டை மாதிரி அந்த படத்துல சொல்ற மாதிரி எனக்கு பதவிதான் முக்கியம், எனக்கு வந்து மக்கள் முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி செயல்கள் எல்லாம் நடக்குதோ அப்படின்னு மக்கள் மனசுல சந்தேகம் எழுந்துகிட்டே இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஆராய்ஞ்சு பார்த்து நாம வரப்போற தேர்தலையோ இல்ல வரப்போற ஊராட்சி தேர்தலையோ இல்ல உள்ளாட்சி எந்த ஒரு விஷயமா தான் இருக்கட்டுங்க, எந்த ஒரு எலெக்ஷன் தான் நடக்கட்டும், அதுல வந்து சிந்திச்சு இந்த பணம் வாங்காம யோசிச்சு ஓட்டு போடுற மனுஷனா எப்ப மாறணும் அப்ப மட்டும்தான் இந்த சமுதாயம் இருந்தா மட்டும்தான் இந்த நாடே திருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நீங்க இந்த சேனலுக்கு முறையா வரீங்கன்னா மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி விட்டுருங்க. இந்த வீடியோ கம்ப்ளீட்டா உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் மட்டும் அழுத்தி விட்டுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.